2 குழந்தைய பெத்துட்டு வேற எப்படிங்க இருக்க முடியும்? உனக்கு ஒரு நாள் தரையில படுத்தா உனக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நான் அசிங்கப்படல நானு. பட் நீங்க அந்த மரியாதை எனக்கு எப்படி கொடுத்தீங்கன்னா, இந்தா உட்கார், நீ அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, நீ மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே, அப்ப அப்படி மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே ஏன் இந்த ப்ரொஃபஷனல். இன்னைக்கு காலையில ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. அவ்வளோ இன்ஸ்பைரிங்கா, நீங்க எனக்கு அவ்வளோ இன்ஸ்பைரா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண் கலங்கி அழுதாங்க. ஆக்சுவலா யாருமே இல்ல, நீ தோத்துற, நீ இது ஒண்ணுமே வேலைக்கே ஆக மாட்டே அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்க வீடியோ பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷனா இருந்தது. அவங்க அழுதுட்டு சொல்லும் போது எனக்குலாம் ஒரு நிமிஷம் நைட் தூக்கம் வராது. சில டைம் லைட்டா பிரேக் அடிச்சா கூட ஷாம் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரியாக்ஷன் வரும். ஏன்னா அந்த ஒரு செகண்ட் அந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம்ல, ஐ crushed. Not a easy. I'll tell very attitudely that என்னை பத்தி எவ்வளோ நெகட்டிவா, எவ்வளோ ஆட்டிடியூட், இது திமிர் பிடிச்சிட்டு சொல்ல ஐ எம் so happy, glad நீங்க என்ன மார்க்கெட்டிங் பண்ணி என்ன ஒரு வெல் நோன் யூடியூப் சேனல்ல இருந்துதான் ஒரு கமெண்ட் செக்ஷன்ல போட்டப்போ தாங்கவே முடியல அந்த வார்த்தைகள் எல்லாம். இல்ல எதுக்கு உயிரோட இருக்க, இல்ல சூசைட் பண்ணிக்கலாம்ல. அந்த வார்த்தை வந்து சூசைடுன்றது வந்து உங்களுக்கு அவ்வளவு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? சூப்பரா இருக்கும். பொதுவா மக்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட தான். ஸோ அவங்க வந்து என்னைக்காவது அவங்க வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க, இல்லை அவங்க ப்ளஸ் சைஸாக இருக்காங்கங்கிற கமெண்ட்ஸ் நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ அது உங்களுக்கு அப்படி யாராவது சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும், அது உங்களை வந்து எவ்வளோ பாதிப்படைய வைக்கும் அந்த வார்த்தை? இல்ல கோவம் நிறைய வரும். ஆக்சுவலா அந்த டைம்ல வெளியில காட்டிக்க மாட்டேன், ஆனா உள்ள கோவம் வரும். பட் இருந்தாலும் வந்து என்ன நானே காம்ப்ரமைஸ் பண்ணிப்பேன். ஸோ அது ஒரு அவங்களோட பேஷன். ஸோ அவங்க பண்றாங்க. நான் அவங்களும் டென்ஷன் ஆவாங்க. அந்த டைம்ல நான் கொஞ்சம் அவங்கள கூல் பண்ணுவேன். நான் கொஞ்சம் டென்ஷனா இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியும். அந்த டைம்ல வந்து அவங்க கொஞ்சம் அப்படியே பேசி கொஞ்சம் அப்படியே காம்ப்ரமைஸ் காம் டவுன் ஆயிடும். அது நீ கமெண்ட்ஸ்க்கு சொல்ற. she is asking about the fat. அதுக்கு நீ என்ன சொல்ல போற பதில்? அது நிறைய பேர் சொல்றாங்க. குண்டா இருக்கு. 2 குழந்தைய பெத்துட்டு வேற எப்படிங்க இருக்க முடியும்? முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, யோகா போறாங்க, எல்லாம் போறாங்க. பட் வந்து டைம்க்கு ஃபுட் எடுக்கிறது கிடையாது. ப்ரொஃபஷன் அது மாதிரி. ஓகே. ஸோ டைம் ஃபுட் எடுக்கணும், டைமுக்கு தூங்கணும். இதெல்லாம் தான் வந்து பாடி ஃபேட் ஆகிறதுக்கான ஒரு இது. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பரா இல்லைன்றப்போ வந்து ஃபேட் இருக்க தான் செய்யும், குண்டா இருக்க தான் செய்வாங்க. கமெண்ட் போடுறவங்க வந்து கொஞ்சம் அதை யோசிச்சு பண்ணா பெட்டர். ஓகே. அண்ட் இது ரெண்டு பேரோட காமன் ஒரு கொஸ்டினாகவே இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே, என்ன கலெக்டர் ரேஞ்சுக்கு அப்படி பேசுகிறீங்க, நான் அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற நிறையா கமெண்ட்ஸ் we have seen. So what is your answer for that? For my answer, like மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றது வந்துட்டு நீங்க ரொம்ப ஹைப் பண்றீங்க. மற்ற பிஸ்னஸ் எல்லாம் இல்லையா? ஒரு குக்கிங் பண்றவங்க கூட தான் கீழே படுத்து, லாஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூக்கு கூட குக்கிங் பண்றவங்களா இருக்கட்டும், இந்த கேட்டர்ஸ் எல்லாமே வந்து தரையில தான் படுத்து தூங்குறாங்க. உனக்கு ஒரு நாள் தரையில படுத்தா உனக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நான் தரையில படுத்தனால அந்த இடத்துல நான் அசிங்கப்படல நானு. நான் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். பட் நீங்க அந்த மரியாதை எனக்கு எப்படி கொடுத்தீங்கன்னா, இந்தா உட்கார், இரு, நீ போதும், நீ அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, நீ மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே, அப்ப அப்படி மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே ஏன் இந்த ப்ரொஃபஷனை டம்ப் பண்றீங்க? அதுக்கு தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேனே தவிர்த்து என் பிசினஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல. எல்லா ப்ரொஃபஷனுமே பெஸ்ட் தான். எல்லா ப்ரொஃபஷனுக்குமே ஒரு ப்ராப்பரான ஒரு மரியாதை கொடுங்க, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அதுவும் ஒரு உமன் இவ்வளவு பிரச்சனையை தாண்டி ஒரு வீட்டுல இருந்து வெளியே வந்து ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா காசுக்காக மட்டும் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு லைஃப்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பண்றதுதான். அதுல பண்ற ஒரு சில விஷயங்களை ஃபேஸ் பண்றதுதான் நான் பேசிருக்கேனே தவிர்த்து இதுதான் பெஸ்ட், இதை விட வேற எந்த ப்ரொஃபஷனுமே இப்படி கிடையாதுன்றதெல்லாம் மீன் பண்ண வரல. எங்களுக்கான அங்கீகாரத்தை இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்டபிளா கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்றதுதான். அப்படி நீங்க அதை கலெக்டர் நினைச்சு நீங்க என்ன ஃபீல் பண்ண வச்சீங்கன்னா தேங்க்யூ சோ மச். நாங்க ஐஏஎஸ் படிக்காம நாங்க கலெக்டரா இருக்கோம் மேக்கப் ஆர்டிஸ்ட்ல. ஐ அம் சோ ஹாப்பி. என்ன சொல்ல போனா வந்து எத்தனை கலெக்டரை பார்த்து நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் இருக்காங்களான்னு தெரியல எனக்கு ஆக்சுவலா. ஆனா உண்மையிலே சொல்ல போனா இன்னைக்கு காலையில ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. அவ்வளோ இன்ஸ்பைரிங்கா, நீங்க எனக்கு அவ்வளோ இன்ஸ்பைரா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண் கலங்கி அழுதாங்க. ஆக்சுவலா எனக்கு உண்மையிலே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. சோ இட்ஸ் a real incident. இன்னைக்கு காலையில வந்து ஃபோன், இன்னைக்கு ஒரு நல்ல வேல தான் வந்து வைஃப் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்காங்க. அவங்க அவ்வளவு சொன்னாங்க, எனக்கு யாருமே இல்ல, நீ தோத்துற, நீ இது ஒண்ணுமே வேலைக்கே ஆக மாட்டே அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்க வீடியோ பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு மோட்டிவேஷனா இருந்தது. அவங்க அழுதுட்டு சொல்லும் போது எனக்குலாம் ஒரு நிமிஷம் ஃபீல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நைஸ் நைஸ். ஓகே. அண்ட் அது மாதிரி ரீசெண்டாக உங்களை இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களோட ஒரு ஆக்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் வந்து பதிவிட்டிருந்தீங்க. அதை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் அதிலையுமே பேசியிருந்தீங்க. பட் ஆஸ் அ கப்புலாக அது ஒரு ஃபிசிக்கல் ஒரு பெயின், அதை தாண்டி வந்து மென்டலாக அது ஒரு பெரிய ட்ராமா. அந்த ட்ராமாக்குள்ளே எப்படி ரெண்டு பேரும் வெளில வந்தீங்க? அது எவ்வளோ டிப்ரெஷன் ஸ்டேட்டில் உங்கள் ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு போச்சு? அது ரொம்ப டஃப்ங்க. அந்த ஒரு
அந்த ஒரு 3 மாசம் ரொம்ப அது பாதிப்பு இருக்கதான் செஞ்சது. நைட்டு தூக்கம் வராது சில டைமு. நைட்டு அதுக்கப்புறம் ட்ராவலிங்ல எல்லாமே வந்து இவ தூங்கவே மாட்டா. ஒரு மாரி லைட்டா பிரேக் அடிச்சா கூட ஷாம் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரியாக்ஷன் வரும். இப்போ வரைக்கும் சரி. இந்த செகண்ட் வரைக்கும். இந்த செகண்ட் ஹைவேஸ்ல கூட வேண்டாம். ஏன் இங்கேயே ஒரு சின்ன ஒரு டிராஃபிக்ல போனா கூட லைட்டா ஒரு அழுத்தி ஒரு பிரேக் அடிச்சாலே வந்து ஒரு ஜர்க் அவங்களுக்கு வரும். அந்த Okay. இம்பாக்ட் இப்பயும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அந்த ஒரு செகண்ட் அந்த விஷயத்த நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம்ல, ரத்தம் சதை இல்லாம அந்த மென்டலி ஐ கிரஷ்ட். ஸோ அது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங் வெளிய வருது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, நான் எவ்ளோ சேஃப்டியா இருந்தாலும் அந்த மொமெண்ட் இன்னும் கொஞ்சம் அந்த நைட் டிராவல்ல அவாய்ட் பண்றது நல்லது வித் ஃபேமிலியோட. அப்படின்றத ஒரு லெசன நான் கத்துக்கிட்டேன். இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷன் இப்போ நிறைய பேர் எல்லா பக்கமும் இப்போ இவங்ககிட்டயே வந்து மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னா அவ்வளோ பேர் வந்து எடுத்துக்கிறாங்க. அண்ட் அது ரொம்ப காம்படிட்டிவான ஒரு வேர்ல்டில் ஷீ இஸ் ட்ராவலிங் ஆஸ் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கும்போது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த காம்படிட்டிவ் உங்களுக்கு எவ்வளோ டஃப்பாக இருக்குது? அண்ட் அதுலேருந்து 2 பேரும் வந்து எந்த மாதிரி டிசிஷன்லாம் எடுப்பீங்க? மோஸ்ட் ஆஃப் ஆல் காம்படிஷன் யாருமே நாங்க நெனச்சது கிடையாது. எங்க வொர்க்கு எங்களுக்கு நாங்களே காம்படிஷன் தான். நேத்து என்ன வொர்க் பண்ணோம், இன்னைக்கு அதோட பெட்டரா பண்ணணும்னு தான் வந்து அவங்க என்னைக்குமே யாருமே காம்படிஷன் பண்ணலாம் யாருமே ஓகே இதுவரைக்கும் ஓகே நெனச்சதே ஓகே கிடையாது. ம் இதுக்கப்புறம் நினைக்கவும் மாட்டோம்னு தான் நினைக்கிறோம். எங்க வேலைய நாங்க பார்த்துட்டு போறோம் அவ்வளவுதான். ஓகே அண்ட் நீங்கள் அது கான்செப்ட் Yes, exactly. I'll compete it myself. I'll tell very attitudely that என்னை பத்தி எவ்வளோ நெகட்டிவா எவ்வளோ ஆட்டிடியூட் இது திமிர் பிடிச்சிட்டு சொல்ல ஐ எம் ஸோ ஹாப்பி கிளாட் நீங்க இன்னும் என்ன மார்க்கெட்டிங் பண்ணி என்னை இன்னும் மேலே எடுத்துட்டு போறீங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ காம்படிட் மை செல்ஃப். இன்னைக்கு நான் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த ஒர்க் எனக்கு நான் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நான் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் நினைப்பேனே தவிர்த்து ஐ டோன்ட் ஃபீல் எனக்கு இவங்க காம்படிட்டர் அவங்க காம்படிட்டர் இவ என்னை பத்தி போட்டா இவளுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் யூஆர் நீ யார் எனக்கு ஓகே I don't mind. But நீங்க மார்க்கெட்டிங் பண்ண எனக்கு thank you. நீங்க பண்றனால தான் எனக்கு இன்னும் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வராங்க. Please make it out. அவ்வளவுதான். நைஸ் நைஸ் ஓகே ஓகே இவங்க வந்து என்ன விஷயம்னா எல்லாரும் பார்க்குறவங்களாம் இவங்கள பார்த்து ரொம்ப ஆட்டிடியூட் அது ஃபேஸை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்களா. நான் உங்களுக்கு ரியல் ஃபேஸ் தெரியும். அப்படி சொல்கிறவங்களுக்கு ஆஸ் அ ஹஸ்பண்டாக நீங்கள் என்ன வந்து அவங்களுக்கு சொல்லுவீங்க? உண்மையிலே எல்லாம் போயிங்க. பயங்கர சாஃப்ட்டுங்க அவங்க. ஓகே வெளியில பார்க்கும்போது கொஞ்சம் ஃபேஸ் வைஸ் வந்து கொஞ்சம் ரக்கடா தெரியுமே தவிர ரொம்ப சாஃப்ட் ரொம்ப ஸ்வீட். ஓகே அதெல்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் சொல்றது பில்டப்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் எதுவும் ரொம்ப கிடையாது. சாஃப்ட் ரொம்ப ஸ்வீட். ஓகே ப்ரொஃபஷனல் வைஸ் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ரக்கடா தெரியலாம். ஓகே எனக்கு தெரியல. மற்றபடி இஸ் வெரி சாஃப்ட். சாஃப்ட் அண்ட் ஸ்வீட். இல்ல வெளில அப்படி பேசிக்கலையே மேடம். அதனால நாங்க அப்படி கேட்டோம். இல்ல அதுதான் சொல்றல ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தோம்னா அது ஆட்டிடியூடா தான் தெரியும். Yeah. That's never mind about that. Okay. வாட் எவர் ஷி டஸ் அது ஒரு மேக்கப் ஒரு ஒரு நவராத்திரி ஒரு ரீலாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ஒரு ஃபேமிலியோட ஒரு ரீலாக இருக்கட்டும் வாட் எவர் ஷி டஸ் ஷி கெட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஸோ உங்களை பாதித்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டாக கூட இருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணச்சு என்ன இப்படிலாம் இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் கோ த்ரூ பண்ண ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் யூ கேன் ஜஸ்ட் ஷேர். ஒரு வெல் நோன் ஒரு நல்ல ஒரு இது மாதிரி யூடியூப் சேனல்ல இருந்து தான் வில் காட் ஒரு இதுல வந்துட்டு தே வேர் லைக் சென்ட் தட் டெக்ஸ்ட். நீங்க என்ன இப்படி அப்படி நீங்க என்ன பெரிய இதுவானப்போ ஐ வில் கெட் இன்டு ட்ராமா. எதுவுமே தெரியாம உங்களோட டிஆர்பி ரேட்டிங்காக வை யூ ஆர் மேக்கிங் லைக் தட் என்ன ஏதுன்னு தெரியாம அது ரொம்ப ஹர்ட் ஆச்சு. இத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில அவ்வளோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் கை நடுக்குவேன் நான். ஒரு மேக்கப்க்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம லேட்டா போயிட்டா கூட ஐயோ நான் ஆன்சர் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வந்துருவேனே, நான் அந்த பிரைடை நான் இது பண்ணிட்டேனே. அப்படி இருந்தப்போ ஒரு சட்டுன்னு ஒரு விஷயத்த ஈஸியா ஒரு கமெண்ட் செக்ஷன்ல போட்டப்போ தாங்கவே முடியல அந்த வார்த்தைகள் எல்லாம். நீலாம் எதுக்கு உயிரோட இருக்க, நீலாம் சூசைட் பண்ணிக்கலாம்ல. அந்த வார்த்தை வந்து சூசைடுன்றது வந்து உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா? ஒருத்தவங்களை நீங்க வந்து சூசைடு தூண்டுறீங்க நீங்க அதுவும் கிரைம் தான் actually. கிரைம் அது. ஆமா அது வந்து என்னால தாங்க முடியல. அந்த வார்த்தை வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லி he became like என்னை கூட்டிட்டு போய் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு நீ கொஞ்ச நேரம் உட்காரு, நீ மெடிடேட் பண்ணு, கார்த்தி கண்ட்ரோல் அப்படின்னு என்ன இந்த சந்திரமுகி என்ன அந்த பேர் கங்கா அப்படின்ற மாதிரி நீ மேக் மீ கார்த்தி கம் ஆன் கம் அவுட் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் வந்தேன் நான். அந்த ட்ராமா வந்து இட்ஸ் a very big அது சோஷியல் மீடியா எந்த எக்ஸ்ட்ரீமா ஒருத்தரை கொண்டு போய் ஒருத்தர் செல்ஃபா குத்திக்க வைக்கணுமோ அது பண்ணும் அந்த ஒரு சின்ன கமெண்ட். அவங்க அதை கோ த்ரூ பண்ணதே அவங்க அவ்வளோ விஷயமா சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க எல்லா விஷயத்தையும் எவ்வளோ போல்டாக ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு. இந்த விஷயத்தில் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? அந்த ஒரு கமெண்ட்டாக இருக்கட்டும் எவ்வளோ கஷ்டமாக உங்களுக்கு இருந்தது?
He'll get tears. ஓகே. அது முடியல. இல்ல மனசாட்சியெல்லாம் பேசும்போது தான் வந்து கஷ்டமா இருக்கு. அது தப்புங்க. அது மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. ஆப்வியஸ்லி. பப்ளிக் ஃபோரம்ல வந்து அது மாதிரிலாம் நீங்க என்ன விஷயம்னு தெரியாம அத பத்தி பின்னாடி என்ன ஆயிருக்கும்ன்றது தெரியாம ஜஸ்ட் லைக் ஒரு டிஆர்பிக்காக போட்டதை நீங்க வந்துட்டு ட்ரஸ்ட் பண்றீங்கன்னா நீங்கெல்லாம் அப்ப நம்ம இந்த 2020 ஏரால நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எஸ், கரெக்ட். அது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்தது. ஒருத்தரோட ஹார்ட் ஒர்க் என்னன்னு தெரியாம வை யூ கைஸ். நீங்க சொல்லுங்க, எந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்க மேக்கப்பை இன்னும் கொஞ்சம் வெல் டூவா இல்லாட்டி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கேரி பண்ணலாம் அப்படின்னு நீங்க பார்த்து நினைக்கிற ஆர்டிஸ்ட் யாராவது இருக்காங்க? நான் ஃபர்ஸ்ட் இவங்க இன்னும் பண்ணா நல்லா இருக்குமே நினைச்சது நயன்தாரா மேம் தான். பட் இன்னைக்கு அவங்கள எத்தனை பேர், நானுமே உட்பட இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஐயா படத்துல அவங்க இருந்த லுக் வந்து பக்கா ட்ரெடிஷன். பட் அவங்களோட அந்த கண்ணு மூக்கு வாய்க்கெல்லாம் இன்னும் அழகா. நான் காலேஜ் அந்த டைம் ஐ வாஸ் டெல் தெம், சி இந்த இவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் மாடர்னா இருந்தா நல்லா இருக்கும்ல. அப்ப வந்தப்போதான் என்ன படம் திஸ் உடம்புல பாடியில ஃபுல்லா எழுதியிருப்பாரு சஞ்சய் ராமசாமி, கஜினி. அப்ப அதுல பாத்தீங்கன்னா she is well dressed with a western, பட் சுத்தமா சூட்டே ஆயிருக்காது. அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங்க்கும் அந்த ஹேர் ஸ்டைலிங்க்கும் எதுவுமே சுத்தமா சூட்டா இருக்காது. அப்ப நான் வந்து ஃபீல் பண்ணேன், இவங்க இன்னும் கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்குமே. அந்த எக்ஸ் மச்சி ஒய் மச்சி சாங்ல எல்லாம் ட்ரெஸ் சூப்பரா இருக்கும், பட் இட்ஸ் நாட் ஃபிட் ஃபார் ஹர், ஷீ இஸ் நாட் நைஸ் அப்படின்னு. பட் டுடே ஷீ இஸ் ராக்ட் இட் மேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் போட்டாலும் செம்மையா செய்யுதுப்பா, வேற லெவல் பா இவங்க. The boss ladyன்றதை she was showing out அப்படின்னு. ஸோ நான் நினைச்சது சீரியஸா, இட்ஸ் நாட் ஃபார் இதுக்காக நான் சொல்ல, நான் நினைச்சது அவங்கள மட்டும்தான். அண்ட் இப்போ she is the one trend setter for all the things. அவங்க போடுற பிரேஸ்லெட்ல இருந்து அந்த ஹீல்ல இருந்து the way of wearing the salwar airport dress, how she is maintaining எல்லாத்தையுமே I'll watch out. She's perfect. Yeah, super. இவங்க மேக்கப் இவங்க கொஞ்சம் கேரி பண்ணா நல்லா இருக்கும், இல்ல இவங்க லுக்கை இவங்க கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணலாம் நீங்க ஒரு ஐடியா அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா யாரோட லுக் வந்து நீங்க அவங்களுக்கு ஐடியாவா கொடுப்பீங்க? தீபிகா படுகோன். always he's saying only தீபிகா படுகோன். Okay, he loves her. நம்ம சவுத் சைடுல சொல்லணும்னா சவுத் சைடுல நயன்தாரா மேம் அவங்களோட மேம் ஒரு லுக் எடுத்து ரீக்ரியேட் பண்ணிருங்க மேடம். அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. வேற பண்ணிடுவோம். அண்ட் வந்து நீங்க வனிதா மேம் கூட வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க பொண்ணுக்குமே நீங்க வந்து ஒர்க் ஆன் பண்ணீங்க. ஸோ சொல்லுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? எங்களுக்கு அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் உள்ள வந்து பதறா இருக்கும். உங்களுக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணி போன் எடுத்தீங்கன்னா இருக்கும், அக்கா வந்து வாய்ஸ் சொல்லிடுவாங்க, என்னடி வாடி எப்படி அடுத்த ஷூட் பண்ணலாம் என்ன பண்ற அப்படின்னு. Like she's giving a lot of respect to me because she's love makeup and same அவங்களுமே இப்போ அவங்க ரீசெண்டா துபாய்க்கு போனாங்க for அவங்களோட மூவி ப்ரொமோஷனுக்கு. that time also she called me, கார்த்திகா எனக்கு அங்க யாராவது மேக்கப் இது பண்ண முடியுமா, you just make it arrangements அந்த மாதிரி. she's asked me very உரிமையா கேட்பாங்க. and நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பயுமே நிறைய பேர் என்ன வந்து பாத்துடி வனிதா இப்படியா அப்படியான்னு. she's very sweet. நாங்களாம் பிக் பாஸ்ல அக்கா பார்த்து பதறி போய் உட்கார்ந்திருக்கோம். she is very sweet. அவங்க என்கிட்ட வந்து என் கையை பிடிச்சி she told me thanks, you have very beautiful skill, சூப்பரா பண்ணுன்னு. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் இல்லக்கா இது இப்படிதான், நானு ஓகே பண்ணு, அவங்க மறுத்து பேசவே இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வெளியே இருந்து பாக்குறவங்க அவங்கள எப்படி போர்ட்ரே பண்றாங்க தெரியல. ஆஸ் அ ஆர்டிஸ்டா, ஆஸ் அ மேக்கப் லவரா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். she was like very good in that. மத்தபடி I don't want to go her personal, அது அவங்களோட பர்சனல். மத்தபடி as work she is very perfect. அண்ட் ஜோவிகா அவர்களுக்கு வந்து நீங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் அவங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்க தான் வந்து ஒர்க் ஆன் பண்ணீங்க. அதுல எந்த லுக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு பண்ணதுலயே? எனக்கு பிடிச்சது வந்து கடைசி ஒரு பாலிவுட் லுக் பண்ணது. பிகாஸ் அந்த பொண்ணு ரொம்ப யங், வெரி பியூட்டிஃபுல் ஸ்கின் she have. ஸோ எனக்கு அந்த கடைசி பண்ண அந்த பாலிவுட் லுக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பிகாஸ் அவங்க த்ரெட்டிங் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களோட ஒரிஜினல் ஹேர்லயே நான் வந்து நல்ல ஒரு வேக்ஸ் ப்ரோஸ் கொடுத்து ஃபுல்லா ஒரு ஜூயி லுக் கொடுத்திருந்தேன். அண்ட் ஷி ஆல்சோ கேரிட் வெரி வெல். நல்லா பியூட்டிஃபுல்லா கேரி பண்ணாங்க. எனக்கு அந்த லாஸ்ட் லுக் ஒரு ஃபெதர் மாதிரி அந்த ரெட் ட்ரெஸ்ல that is very beautifully she carried out. நைஸ். அது ஆக்சுவலா அது ரொம்ப வைரல் ஆச்சு அந்த போட்டோ ஷூட்டுமே. ஆமா, it's very nice one. And she is also like obedient with her mom's makeup. ஓகே, நீங்க ரெண்டு பேருக்குமே இந்த क्वेश्चन லாஸ்ட் क्वेश्चन. சோ அவங்க எந்த ஆர்டிஸ்ட் கூட அவங்க வந்து ஒர்க் பண்ணனும் அப்படினு உங்களுக்கு ஆசை, உங்களுக்குமே எந்த ஆர்டிஸ்ட் கூட லைக்
அவங்க கூட ஒர்க் பண்ணி இந்த ஆக்ட்ரஸ் கூட கண்டிப்பாக ஒர்க் பண்ணிடணும் அப்படின்னா யார் கூட? அது என்னோட ஒரு விஷயம் இருந்தது. இப்போ நான் வந்துட்டு ஆசைப்படுறது வந்து ஐ வாண்ட் டு மேக்கப் அப்படின்னு நான் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஐ ஃபீல் நெறைய விஷயங்கள் கிரியேட் பண்ணிக்கிறது தீபிகா படுகோன் தான். ஒரு ட்ரெடிஷனல் ஆகட்டும், எக்ஸ்ட்ரீம் ஹாலிவுட் லுக் ஆகட்டும், நெறைய பேர் வந்து ஸ்கின் வந்து ஃபேரா இருந்தா தான் வந்து பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெலனின மாத்துற இதுல, அவங்க வந்து அவங்க கலர அவ்ளோ அழகா எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நியூட்ரல் டோன்ல. ஐ திங்க் ஐ லவ் டு ப்ளே ஃபார் ஹர். ஓகே அண்ட் மேடம். அவங்களோட வெட்டிங்ல கூட பாத்தீங்கன்னா, அவங்க நம்ம சவுத் இந்தியன் லுக்க தான் அவங்க ஆமா மேடம். மேக்கப் பண்ணியிருப்பாங்க. மேடம் ஆனால் நீங்கள் பாலிவுட் போயிட்டீங்க. நம்ம ஊருக்கு வந்துருங்க மேடம். நம்ம ஊர்ல வந்துட்டு அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் இருக்க ஒரே ஆசை நயன்தாரா. பட் ஜே மேம் இருந்தாங்கன்னா நான் ஜெயலலிதா மேம்க்கு போட்டு பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசை. ஆனா எதனால? சத்தியமா சொல்ல போனா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் எங்களோட செகண்ட் ஸ்டுடியோ வந்து ஏடிஎங்க ஆஃபீஸ் பக்கத்துல தான். அது எனக்கு ஒரு ஓகே. ஆசையே வந்து என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மேக்கப் டச்சப் ஒரு மீட்டிங் இருக்கு, பக்கத்துல யாராவது மேக்கப் அடிச்சிருந்தா கூப்பிடுங்கன்னு என்னைக்காவது என்ன கூப்பிட மாட்டாங்களான்னு ஆசைப்பட்டு, ஓகே. கேவலமான கிரிஞ்சு தான் இது. ஆனா நான் ஸ்டுடியோ எதனால உங்களுக்கு ஒரு ஆசை? I love her. I love her. I don't know the way she was sitting, her boldness, the way of seeing. Yes. What do you want? அந்த way of speaking. நான் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஒரு நல்ல ஒரு கான்வென்ட்ல படிச்ச பொண்ணுலாம் இல்ல. பட் அவங்க பேசுற ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் நான் திருப்பி போட்டு நான் வந்து நிறைய கத்துன்னு இருக்கேன் என் லைஃப்ல. ஓகே. அது அண்ட் ஐ லவ் அது என்ன இதுன்னு சொல்ல முடியாது. ஐ லவ் ஹோல்சம். ஓகே. ஓகே. எஸ் அவ்வளவுதான். அந்த பொட்டு வச்சு அதுல இருந்து நீட்டா இழுத்து விட்டதுல இருந்து அந்த டைமண்ட் தோடுல இருந்து அந்த ஸ்லீக் ஹேர் ஸ்டைல்ல இருந்து யூனோ the position the way she was sitting she was carrying like அவங்களோட சாரி இப்படிதான் இருக்கணும்னா இப்படிதான் உட்கார்ந்திருப்பாங்க. அந்த கையுமே இப்படிதான் இருக்கும். அதுக்கு மேல மூவ் ஆகாது. ஐ லவ் her. I love her. இன்ச் பை இன்ச் மேடம் வந்து ரசிப்பாங்க. ஆமா அப்படிதான் நான் பாக்குறேன். அப்படி வந்து அவங்க ஒரு ரசிச்சிருக்காங்க. விஷயத்துல அவங்கள ரைடு அவங்க வீட்ல போனப்போ அவங்க வீட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா செருப்புல இருந்து ட்ரெஸ்ல இருந்து அவங்க அடுக்கி வச்சிருந்த வார்ட்ரோப். தாயே நீதாம்மா இன்ஸ்பிரேஷன். நீங்க இல்லனாலும் அவங்களோட அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். ஐ வாண்ட் டு சம்திங் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த உலகத்துல இருந்து நம்ம போறப்போ ஒரு நல்ல பேர் எடுத்துட்டு போகணும். அது வந்து ஐ எஸ் நைஸ் நைஸ். சோ அவங்க மேக்கப் பண்ணிருக்கணும் மிஸ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் நமக்கு இன்னொரு ஆசை யாருன்னா நயன்தாரா மேம்க்கும். அவர் ஆசை வந்து ஜோதிகா மேம்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஆசை நிறைவேறணும். அண்ட் இதே மாதிரி நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெட் நூல் சார்பாக உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.